கருணாநிதி ஒரு குடும்பங்களுக்கு இத்தனை மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இது எல்லா துறையும் பத்திரப்பதிவு நீங்க பத்திரப்பதிவு செய்ய போனா அதுக்கு தனி ஒரு ரேட், அதுக்கு எவ்வளவு பதிவு பண்ணீங்க அதுக்கு தகுந்த ரேட் போடும். இப்ப எங்கேயுமே கிடையாது. ஒரு பிளாட் போட்டா அந்த பிளாட்ல முதல்ல நிலத்துக்கு ஒரு ரேட், அதுக்கு விலை நிர்ணயிக்கிற ஒரு ரேட்டு, பத்திரப்பதிவு செய்யறதுக்கு ரேட்டு, இப்படி பிரிச்சு பிரிச்சு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சியில இந்த பத்திரப்பதிவுல மிகப்பெரிய மெகா ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியினுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு மக்களுடைய ஆதரவோடு சட்ட ரீதியாக தடுத்து நடவடிக்கை எடுக்கும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் கடை எனக்கு தெரியும், ஒரு பாட்டில் 10 ரூபாய் வாங்குறாங்க அதிகமா. எல்லா மாநிலத்திலையும் பத்திரிகை வந்திருக்குது. தமிழகத்தில் 6000 மதுக்கடை இருக்குது. 6000 மதுக்கடையில பெரும்பாலான மதுக்கடை இருக்கிற திமுக கட்சி சேர்ந்த ஒருத்தரே எடுத்துக்கிட்டார். எந்த கடையில் அதிகமா சேல்ஸ் இருந்ததோ அந்த கடைக்கு பக்கத்துல அந்த மதுபான பார் எடுத்துக்கிட்டாங்க. இல்லீகல் விற்பனை ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்குறதுல ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. 15 கோடி ரூபாய் இந்த பாட்டில் விற்பனையில மட்டும் வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி டாஸ்மாக் ஊழல் செய்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? வெறும் 10 ரூபாய் வாங்குறதே இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, இடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதாக அவர் ஆய்வு செஞ்சு அவர் சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டதா பத்திரிகையில் வந்திருக்க செய்தி. முழுமையா விசாரிக்கப்பட்டா 40,000 கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று அவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதிமுக ஆட்சிகளுடன் டாஸ்மாக் நிறுவனம் முழுவதும் சோதனை செய்யப்பட்டு தகுந்த அதிகாரிகள் மூலமாக அந்த ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிக்கப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் இது சம்பந்தப்பட்டார்களோ அவர் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். திராவிட முன்னேற்ற ஆட்சிகள் கூட இந்த நகராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடை வரி 150% உயர்த்திட்டாங்க, குடிநீரை உயர்த்திட்டாங்க. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டு குப்பை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதோட கரண்ட் பில், கரண்ட் ஏற்கனவே தொட்டா தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில் கேட்டாவே திமுக ஷாக் அடிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.